இந்த ஊசியை கண்டீர்களா? தூய உலோகத்தால் ஆனது. வஸ்திரங்களை தைக்க பயன்படும். மருத்துவத்திற்கும் உதவும். எனினும் இந்த ஊசி உருவாகும் விதம் குறித்து தாம் சிந்தித்ததுண்டா? இரும்பின் ஒரு விசாலமான பாளத்தை அநேக முறைகள் அடித்து வலிமையாக இழுத்து அதை மெல்லியதாக்குவர். அதன் விளைவாக நாம் பெறுவதே இந்த ஊசியாகும். சிந்தியுங்கள். இரும்பு பாளத்தின் மீது தொடர்ந்து தாக்குவதனால் அந்த இரும்பு பாளம் ஊசியாக இயலும் என்றால், நாமும் வாழ்வில் தொடர்ந்து முயற்சி செய்வதனால் வாழ்வினும் இந்த பாளத்தினை ஆற்றல் பொருந்திய செயல்களின் கோர்வையாக மாற்ற இயலாது. அதற்கு அவசியமானது திடமான தீர்மானமே. ஆக என்னோடு பேரன்போடு கூறுங்கள், ராதா ராதா.